கடுமையா உழைக்கிறீங்க, வாழ்க்கையில ஏனோ நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்க. அதுக்கு காரணம் 7.5 சனி பிடிச்சு உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. எந்த வேலையை நீங்க செய்தாலும் கடைசியில் உங்கள் மீது கெட்டவருங்கிற முத்திரையை குத்திட்டு போயிடுறாங்க. இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு சொல்லும்போது, அந்த செவ்வாய் 10 போது இருக்கிற வேலையை அப்படியே எடுத்து விடுறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும். கண்திருஷ்டி நிறைய விழுந்து கிடக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு ஏகமான கண்திருஷ்டி. இந்த கண்திருஷ்டியை உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யோகம் என்ன தெரியுங்களா? 2.11 குரு உங்களை பார்க்க போறாரு. 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்ப்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு படிப்படியான வளர்ச்சி. இந்த நேரத்தில் யாரை வழிபட்டாங்க? பிரத்யங்கரா வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரர்கள் இப்போ பிரத்யங்கரா வழிபாடு செய்யணும். அவளை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் விலகும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனதுமே கும்பராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படணும்னு நினைக்கிறவங்க ப்ரீ பிளானிங். கடுமையா உழைக்கிறீங்க, வாழ்க்கையில ஏனோ நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்க. அதுக்கு காரணம் 7.5 சனி பிடிச்சு உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. எந்த வேலையை நீங்க செய்தாலும் கடைசியில் உங்கள் மீது கெட்டவருங்கிற முத்திரையை குத்திட்டு போயிடுறாங்க. உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. கட்டிய கணவனா இருக்கட்டும், கட்டிய மனைவியா இருக்கட்டும், உங்களை சரியா புரிஞ்சுக்கிடல. நண்பர்கள் சரியா புரிஞ்சுக்கல, உடன் பிறந்தவர்கள் சரியா புரிஞ்சுக்கலன்னு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 2ஆம் இடத்துல சனி வக்கரப்பட்டு நிற்கிறாரு. செவ்வாய் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. செவ்வாய் எப்படிப்பட்டவர்? 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ல உட்கார்ந்து இருக்கிறாரு. எனதருமை கும்பராசி என்பர்களே, ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை இருக்குங்க. உங்க குடும்ப வாழ்க்கையிலே குதர்க்கத்தை உண்டு பண்ணுவதற்கு 3ஆம் நபர்கள் முயற்சி பண்ணுவாங்க. ஃபேமிலி லைஃபுக்குள்ள 3வது ஆளை உள்ள விட்டுறாதீங்க. அவங்க உள்ள புகுந்துக்கிட்டு உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. 3ஆம் நபர்களை குடும்ப வாழ்க்கையை அனுமதிக்காதீர்கள். யாருக்கும் பிராமிஸ் பண்ணாதீங்க. முதல்ல இந்த காரியத்தை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு ஜாமீன் கையெழுத்துக்கு ஒரு நண்பர் கேட்கிறாரு, ஒரு கேரண்டார் கையெழுத்து கேட்கிறாரு. கையெழுத்தை போட்டுட்டு நீங்க வந்துருவீங்க. நண்பர் தானே பணத்தை கட்டுவார்னு நினைச்சிருவீங்க. பணத்தை கட்ட மாட்டாரு. நடுத்தருவில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாரு. உங்களை சிக்கலை மாட்டி விட்டுட்டு போயிடுவாரு. எதுக்குங்க நமக்கு அப்படி ஒரு நிலைமை? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் பிராமிஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு பக்கம். சொத்து சுகம் வாங்குற வேலையில இப்ப இறங்காதீங்க. எந்த சொத்து இப்ப வாங்க வேண்டாங்க. இப்ப ஒரு சொத்து வாங்கிய பிறகு குடும்பத்துல ஒரு விபத்து நிகழும்னு விதி. சொத்து வாங்காதீங்க. இப்போ வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. கண்திருஷ்டி நிறைய விழுந்து கிடக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு ஏகமான கண்திருஷ்டி. இந்த கண்திருஷ்டியை உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, விபத்து நடக்கிற நேரம் அப்படின்னு எச்சரிக்குது கிரகங்கள். ஆகவே வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க. ஆபீஸ்ல என்னாகும், வேலையில பிரச்சனையை உண்டு பண்ணி பார்ப்பாங்க. இந்த வேலையை விட்டு உங்களை காலி பண்ணி விட பார்ப்பாங்க. ஏன்னா 2ல சனி உட்கார்ந்துருச்சு பாருங்க. ராசிக்கு அதிபதி சனி 2ல வக்கரப்பட்டு உட்கார்ந்து, அதே மாதிரி உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு சொல்லும்போது, அந்த செவ்வாய் 10 போது இருக்கிற வேலையை அப்படியே கெடுத்து விடுறதுக்கு பல முயற்சிகள் நடக்கும். பொறுமையா போயிட்டு ஆபீஸில் பொறுமையா வாங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது கோச்சார பலன்கள் தான். உங்க சொந்த ஜாதகம் தாங்க 70% பேசும். இது கோச்சார பலன்கள் 30% சேர்த்துக்கிட்டு பேசணும். வெறும் இந்த 30% மட்டுமே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. இப்ப இந்த காலகட்டத்தில் உங்கள் விரையாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன ஆகும்? நீங்கள் ஒரு தவறான நட்போ இதையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இழந்த ஒரு நட்பு, இழந்த ஒரு உறவு, இழந்த ஒரு தொடர்பு முடிஞ்சு போயிருச்சு வச்சிருப்பீங்க. மீண்டும் அது தலை தூக்கும். அந்த உறவோ தொடர்போ இப்ப ஏற்படும். அவங்களால உங்க வாழ்க்கையிலே புயல் வீசும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ பழைய நண்பர்கள் கூட புதுசா சேருவதாக இருந்தால் கூட இந்த நேரத்துல சேர வேணாம். சொத்து சுகங்கள் வாங்க வேண்டாம். நாவடக்கம் வேண்டும். நாவடக்கம் முக்கியம். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடுங்கிறான் வள்ளுவன். கோவப்பட்டுறாதீங்க. கணவன் மனைவிக்கு இடையில எந்த கோபமும் வேண்டாம். சரண்டர் ஆகுங்க. இந்த நேரம் அதுதான். கோபப்பட்டு உங்களை பேச வச்சு குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு பார்க்கும். உங்களுக்கு யோகம் என்ன தெரியுங்களா? 2.11 குரு உங்களை பார்க்க போறாரு. 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்ப்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு படிப்படியான வளர்ச்சி வரும்.
ஆனா செவ்வாய் 8ல் உட்கார்க்கிற போது உங்கள் கணவருக்கு சில சோதனைகள் வரும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. இந்த நேரத்தை பொறுத்தவரை நீங்க தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலருக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்த்தாலும் கூட பொருளாதார நெருக்கடியில் இருந்துகிட்டே இருக்கீங்க. தாங்க முடியாத பொருளாதார நெருக்கடி, அதுல வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. குடும்பங்கள்ல இப்ப சில செயல்கள் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் வரும். உங்க பேரை கெடுக்க முயற்சி நடக்கும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லோரையும் அனுசரித்து போகணுங்கிற முடிவிலையும் இருங்க. வேலை பார்க்கிற இடத்துல பொறுமையா இருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த நேரத்தில் யாரை வழிபட்டாங்க நமக்கு எந்த சிக்கலும் வராம இருக்கும்னா பிரத்யங்கரா வழிபாடு செய்யணுங்க. கும்பராசிக்காரர்கள் இப்போ பிரத்யங்கரா வழிபாடு செய்யணும். அவளை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் விலகும், நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் இப்பொழுது பரிகாரம் செய்யாதீர்கள். கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது பரிகாரம் செய்யாதீங்க. கோயிலுக்கு போய் நான் நேர்த்தி கடன் செலுத்துறேன், அதுக்குள்ள நேரம் இது கிடையாது. சாமியை கும்பிடும் போது கூட கடவுளே எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடு, நான் உனக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. சாமியை போய் கும்பிட்டுட்டு வாங்க, அன்பா கும்பிடுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள், என்னை காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஈவன் பிரத்யங்கரா கும்பிட்டீங்கன்னா நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க, அன்னதானம் செய்யுங்க, அதெல்லாம் நல்லது. பரிகாரம் என்று சொல்லி இறங்காதீர்கள். உங்களுக்கு நன்மைகள் நிகழ அது எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.